ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம ஒரு மைக்ரோஃபோன் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த மைக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மைக்கோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயான்னு சொல்லிட்டு பிராண்டு ஆம்னி டைரக்ஷனல் லாவிலர் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. நம்மளுக்கு இந்த மைக்கை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ஒரு யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் லோ ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வாங்குறதுக்கான ஒரு நல்ல மைக்ரோஃபோன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மைக்ரோஃபோனை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு உள்ள அந்த மைக்ரோஃபோனோட பாக்ஸ் உள்ள இருக்குது. பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன அந்த மைக் இந்த மைக்கு தான் BY-M1ங்கிற மைக்கு. ஸோ இந்த மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, சிக்னல், நாய்ஸ், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 1995 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு 750 அந்த ரேஞ்ச் வந்தது. ஸோ இப்போ நம்ம இந்த மைக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இல்லை, நம்மளுக்கு ஒரு கேரி பவுச் ஒன்று தராங்க. கேரி பவுச் நம்மளுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூசர் மேனுவலில் என்னென்ன எது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கைடு. அது நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம மைக்கு நம்ம பார்ப்போம். உள்ளே வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இதான் நம்ம சொன்ன மைக், போயாங்கிற மைக்கு, லாவிலர் மைக்குன்றப்ப சொன்னோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா காலர் மைக்குன்னு சொல்லுவாங்க இந்த மைக். ஸோ இது கூட நம்மளுக்கு கேமரா அடாப்டர். ஸோ இது நம்ம டிஜிட்டல் கேமராஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அடாப்டர். இது நம்மளுக்கான காலர் மைக். இந்த பேட்ரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போடுற மாதிரி வரும் பேட்ரி. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே நம்ம பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்குள்ள ஒரு ரோப் இருக்கும், அதை வெளியில் எடுத்துக்கணும். ரோப்பை வெளியில் எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து போலாரிட்டி வந்து பார்த்து ப்ளேஸ் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ். ஸோ இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. எடுக்கணும் அப்படின்னா இந்த ரோப்பை வெளியில் எடுத்திங்கன்னா பேட்ரி நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த பேட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ பேட்டரி நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான இந்த ஸ்பான்ச், இது ஸ்பான்ச் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதான் நம்மளுக்கான மெயின் மைக்ரோஃபோன். இந்த ஸ்பான்ச் எதுக்காக அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ஸ்பான்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக இதில் நாய்ஸ் கேன்சலேஷன்ற ஆப்ஷனும் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம இதில் ஆஃபில் வச்சோம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற மைக் போல் இது வந்து ஒர்க் ஆகும். இதே இது நம்ம இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா கேமரான்ற ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நம்ம மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேமரா, ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ண முடியும். இந்த கிளிப் வந்து நம்ம இங்கே மாட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு பஞ்ச் வந்து நம்ம அப்படி ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மீட்டர்ஸ் வருது. ஸோ வெரி லென்த்து. நம்ம ஒரு ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம லாங்காக நின்று கூட இது நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மைக்கை பற்றினா ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. ஸோ எப்படின்னா, இதில் வந்து பேட்ரி நம்ம ஏற்கனவே ப்ளேஸ் பண்ணியிருப்போம் இதுக்குள்ளார. ஸோ இதுக்குள்ளே பேட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இதை நம்ம வந்து மொபைலில் வந்து 3.5mm ஜாக் வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கேமரான்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஆன் பண்ணால் இந்த இடத்துல க்ரீன் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி வச்சா தான் நீங்கள் வந்து இதில் பவர் செல் வந்து ஒர்க் ஆகும். உள்ளே போட்டிருக்கிற அந்த பேட்ரி மூலிமா அந்த பவர் செல் ஒர்க் ஆகி உங்களுக்கு கிளாரிட்டியான வாய்ஸ் இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த மைக்கை பற்றின ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம அந்த மைக் வந்து நம்ம நார்மல் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கும் இந்த மைக்கு யூஸ் பண்ண வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ரெக்கார்டிங் சவுண்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் உள்ள மைக்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து போயா லாவிலர் மைக்ரோஃபோன்லேருந்து நான் பேச போகிறேன். ஸோ அதில் உள்ள கிளாரிட்டி இதில் உள்ள கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற மைக்ரோஃபோன் வந்து லாவிலர் போயா மைக்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி நான் பேசின ஸ்மார்ட் ஃபோனோட மைக்கில் பேசின கிளாரிட்டிக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லாவிலர் மைக் வந்து இங்கே நான் ப்ளக் பண்ணியிருப்பேன். இந்த மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோக்கான புது அப்டேட்ஸ் உங்களே உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.